மோடியும் அதானியும் ஒன்று என பொறிக்கப்பட்ட ஆடைகளை அணிந்தபடி முழக்கங்களை எழுப்பிக் கொண்டு எதிர்க்கட்சிகள் தற்போது பாராளுமன்றத்தில் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ராகுல் காந்தி பேசும் பொழுது மோடியும் அதானியும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். சிவனும் சக்தியும் சேர்ந்தால் மாசு என்று கூறுவது போன்று மோடியும் அதானியும் சேர்ந்தால் ஊழல்களும் மோசடியும் தான் என்கிறதை சொல்லி காட்டுகிறார் ராகுல் காந்தி. குறிப்பாக அதானியின் மீது இருக்கக்கூடிய லஞ்ச புகாரின் மீது இருக்கக்கூடிய விவகாரத்தில் வணக்கம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்த உடனேயே மோடிக்கும் அதானிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வைத்து பேசி மிகப்பெரிய அளவில் நாடாளுமன்றம் முழுவதுமாக அமளி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மோடியும் அதானியும் ஒன்று என பொறிக்கப்பட்ட ஆடைகளை அணிந்தபடி முழக்கங்களை எழுப்பிக் கொண்டு எதிர்க்கட்சிகள் தற்போது பாராளுமன்றத்தில் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ராகுல் காந்தி பேசும் பொழுது மோடியும் அதானியும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். சிவனும் சக்தியும் சேர்ந்தால் மாசு என்று கூறுவது போன்று மோடியும் அதானியும் சேர்ந்தால் ஊழல்களும் மோசடியும் தான் என்கிறதை சொல்லி காட்டுகிறார் ராகுல் காந்தி. குறிப்பாக அதானியின் மீது இருக்கக்கூடிய லஞ்ச புகாரின் மீது இருக்கக்கூடிய விவகாரத்தில் மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விசாரணை எடுக்க வேண்டும் என்று கூறி மிகப்பெரிய அளவில் பேரணிகளும் போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கிடையில் தான் பாராளுமன்றத்தில் வைத்தும் இந்த விவகாரத்தை முன்னெடுத்து சென்று எப்படியாவது இதன் மீது இருக்கக்கூடிய விசாரணைகளை தொடங்க வேண்டும் என்றும் தற்போது ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அதானியும் மோடியும் ஒன்றுதான், அவர்கள் இரண்டும் வெவ்வேறு அல்ல. அதானியை பற்றி அல்லது அதானியின் மீது இருக்கக்கூடிய குற்றங்களை விசாரிக்க சென்றால் மோடிதான் இறுதியாக வந்து சேர்வார் என்கிறதையும் ராகுல் காந்தி தெளிவுபடுத்துகிறார். அதாவது அதானியின் மீது நீங்கள் விசாரணை ஆரம்பித்தால் அது முடிவது மோடியிடமாகத்தான் இருக்கும், அவரிடமும் செல்ல வேண்டியிருக்கும், விசாரணை நடத்த வேண்டியிருக்கும். அந்த பயத்தில் தான் அதானியினுடைய விவகாரத்தை இந்த அளவிற்கு எடுப்பதற்கோ அல்லது அதை பற்றி பேசுவதற்கோ இவர்கள் இத்தனை தயக்கம் காட்டுகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, மணிப்பூரில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் சம்பலில் நடக்கக்கூடிய கலவரத்தை பற்றியும் பேசுவதற்கும் அதனுடைய விசாரணையை தெரிந்து கொள்வதற்கும் அதில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம் என்கின்ற தீர்மானத்தை பேசுவதற்கு சபாநாயகரிடம் ஒப்புதல் கேட்ட பொழுது அதற்கெல்லாம் ஒப்புதல் வழங்காமல் பாஜகவில் இருக்கக்கூடிய எம்பியை பேசவிட்டு மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டு பணங்களுடன் தான் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டினருடைய பணத்தினுடைய உதவியின் மூலமாக அதானியின் மீது இதே போன்று போலியான வழக்குகள் போடப்பட்டது என்றெல்லாம் பாஜகவினுடைய எம்பிகள் கூறுவதை ஆதரித்த சபாநாயகர் எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய மணிப்பூருடைய விஷயம், சம்பலுடைய விஷயம், குறிப்பாக இப்போது அதானியினுடைய விவகாரத்தை மிகப்பெரிய அளவில் மறைத்து வைத்து அதனை பேச விடாமல் அதற்கு அனுமதி அளிக்காமல் மிகப்பெரிய அளவில் ஜனநாயக விரோத செயலை செய்து கொண்டிருக்கிறார் சபாநாயகர். சபாநாயகர் யாருடைய பொம்மையாக ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போது தமிழ்நாட்டினுடைய மழை பிரச்சனை பற்றி அல்லது மழை வெள்ளத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட இடங்களுடைய விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்று திருச்சி எம்பி சிவா மற்றும் அதிமுகவுடைய எம்பி தம்பிதுரை ஆகியோர் நோட்டீஸ் அளித்திருக்கிறார்கள். இதனை பூஜ்ய நேரத்தில் நாம் பார்த்துக் கொள்வோம் என்றெல்லாம் சபாநாயகர் தன்கர் கூறியிருக்கிறார். என்னவாக இருந்தாலும் அதானியினுடைய அமளி, மணிப்பூருடைய பிரச்சனை, அதே போன்று சம்பலில் நடக்கக்கூடிய கலவரங்கள் போன்றவைகளை பற்றி எதிர்க்கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதனை பேச விடாமல் சபாநாயகரும் ஆளும் கட்சியும் தவிர்த்துக் கொண்டிருக்கிறது. இப்படி 16 நிமிடத்திற்கு, அதாவது பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து 16 நிமிடங்கள் தாண்டி மதியம் வரை ஒட்டுமொத்தமாக பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அமளியினுடைய காரணத்தினால் மிகப்பெரிய அமளியும் விவாதங்களும் ஏற்பட்ட காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக அரை நாள் ஒத்திவைப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. மற்ற நிகழ்வுகள், பாராளுமன்ற கூட்டத்தொடரில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்போகிறார்கள், மக்களுக்கான செயல்பாடுகள் என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.